கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 விசைப்படகுகளில் சென்ற மீனவர்கள் மீது சைப்ரஸ் நாட்டு எண்ணெய் கப்பல் மோதி விபத்திற்குள்ளானது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், கன்னியாகுமரியில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டதா? இந்த விபத்தினால் படகுகளுக்கு ஏதேனும் சேதம் ஏற்பட்டதா? விபத்தில் சிக்கிய மீனவர்களினுடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது? விரிவான விவரம். கனகதாரா ஆழ்கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் விசைப்படகுகளும் சரிதான். அதே போன்று நாட்டு படகுகள் மீது கப்பல் மோதி விபத்து ஏற்படுவது என்பது ஒரு தொடர் கதையாகவே இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து வல்லவிளை கிராமத்தை சேர்ந்த 4 விசைப்படகுகள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்லுகின்றன. இந்த விசைப்படகுகள் செல்லும் பொழுது அதனுள் நாட்டு படகுகளும் கொண்டு செல்வது வழக்கம். அது எதற்கென்றால் அங்கு மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது வலை விரிக்கவும், அதே போன்று அந்த விசைப்படகுகளுக்கு துணையாக இந்த நாட்டு படகுகள் இருக்கும். அந்த வகையில் 4 விசைப்படகுகளுக்கு 7 நாட்டு படகுகள் உடன் சென்றிருக்கின்றன. இந்த படகுகள் நடு கடலில், குறிப்பாக தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 126 நாட்டிக்கல் தொலைவில் மீன் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த துணைக்காக சென்ற நாட்டு படகுகளும் அருகே வலை விரித்துக் கொண்டிருந்தன. இந்த நிலையில் சைப்ரஸ் நாட்டுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் ஒன்று அந்த வழியாக வந்த நிலையில் அவர்கள் திடீரென அந்த நாட்டு படகுகள் மீது மோதி இருக்கின்றனர். இதில் 3 நாட்டு படகுகள் சேதமடைந்தது. அதில் இருந்த ஒரு சில மீனவர்கள் உடனே கடலில் குதித்தனர். உடனே அருகில் இருந்த அந்த விசைப்படகுகளில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த அந்த மீனவர்கள் இந்த நாட்டு படகுகளில் இருந்த மீனவர்களை மீட்டனர். தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் இருந்து கூச்சலிட்ட பிறகும் அந்த எண்ணெய் கப்பலில் இருந்த மாலுமிகள் அவர்களை மீட்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை மீனவர்கள் முன்வைக்கின்றனர். இந்த நிலையில் அந்த விசைப்படகுகள் மூலம் அந்த சேதமடைந்த 3 படகுகளையும், குறிப்பாக நாட்டு படகுகளையும் அவர்கள் தற்பொழுது தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றனர். அந்த படகுகள் மிகவும் சேதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று அதிலிருந்த அந்த மீனவர்கள், அந்த மீன்பிடி பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கின்றனர் என்றே கூற வேண்டும். தற்பொழுது அந்த மீனவர்கள் விசை படகுகளில் சென்ற மீனவர்களும் சரிதான், அதே போன்று நாட்டு படகுகளில் சென்ற மீனவர்களும் இணைந்து தற்பொழுது அந்த எண்ணெய் கப்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றனர். அது மட்டுமின்றி இந்த சேதமடைந்த படகை உடனே சரி செய்ய அதற்கான நிவாரணத்தை வழங்க வேண்டும் எனவும், தொடர்ச்சியாக ஆழ்கடலில் கப்பல் மோதி ஏற்படும் விபத்துகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்பொழுது வைத்திருக்கின்றனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார். Cái bạn nó